We have all gathered here to give away a farewell to Sri K. Arivazhagan sir, data processing assistant, grade B. The native of Chengalpattu, born to Shri V. Kannan and Shrimati Chandra Pushpa in the year 1966. He belongs to a very big family with a lot of brothers and sisters. He was graduated in BSc Mathematics. Was appointed in this directorate in 1991 and almost completed 35 years of service. Later he got married to Miss M. Mudra in 99 emissions. He's a hands-on person too in involving himself actively. I request our respected director to present the retirement memento to everyone. I request our Joint Director Jagdishan sir to present the pensionary benefits to Arivazhagan. I invite Kalpana Madam, DPA Grade B. மகாகவி பாரதியார் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் என்றார். நம்ம அறிவழகன் சார் வீட்டுக்கு பக்கத்துல கிழக்கே பரனூர் ஏரி, மேற்கே அழகான மலை, அந்த மலை மேல ஒரு சிவன் கோயில், பக்கத்துல வடக்கே தோல். நம்ம அழகா ஜியோ டேக் பண்ணி டிமார்க்கெட் பண்ற அளவுக்கு நம்ம ஆஃபீஸ் ரிலேட்டடா கேள்விப்பட்டதுதான். அப்படி மேல்மருத்துக்கு போகும்போது எங்க வீடு இருக்கணும் போது சார் உங்க வீட்டு பக்கத்துல எதுக்கே மலை இருக்கு சார், கோயில் அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் பார்த்துருக்காரு. ஆமா கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா வாக்கிங் மாதிரி போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் இப்போ வந்து அவர் 35 வருஷமா செங்கல்பட்டுல இருந்து எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. In association events and recreational activities of the office. Now we'll have the felicitation. அனைவருக்கும் வணக்கம். நாங்க எல்லாரும் ஒரே அப்பாயின்மெண்ட் அறிவழகன் எல்லாம். அப்பெல்லாம் வந்து டேட்டா என்ட்ரி இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே காம்படிஷன் தான். ஒரு பேட்ச், இந்த பேட்ச் அந்த பேட்ச் ஒழிச்சு வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து யாருக்கு சீட்டு போடுறது, இது மாதிரியான இது இருந்தது. ஆனா அப்பெல்லாம் அவர் ரொம்ப கோவக்காரர் தான். பயங்கரமா கோவம் வரும், ரொம்ப கோவம் வரும். அந்த அறிவழகன் வேற. அதுக்கப்புறமா அவர் நிறைய நாங்களே வியந்து பார்த்தது என்னன்னா, செங்கல்பட்டுல இருந்து எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ் வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்போம். இங்கே சிட்டிக்குள்ள இருந்துட்டு எங்களால சீக்கிரமே வர முடியாது. ஆனா அவர் மட்டும் இல்ல, செங்கல்பட்டை சென்னையா கொண்டு வந்ததே சார் தான். அவர் மட்டும் சீக்கிரமே வந்துருவாரு. ஆனா அந்த மாதிரி ட்ரெயின் டிராவல் இருந்ததுனால்தான் அவரால் ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்க முடிஞ்சது. அண்ட் தென் வந்து அவரு நிறைய ஜோசியம் பத்தி படிக்கிறாரு, ஆஸ்ட்ராலஜி படிக்கிறாரு, வாஸ்து படிக்கிறாரு. எனக்கும் அவருக்குமே வாஸ்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நாங்க 2 பேருமே நிறைய வாஸ்து பத்தி டிஸ்கஸ் பண்ணிப்போம். நிறைய கேட்டிருக்கேன் நான் அவர்கிட்ட, நானும் அவருக்கு இது பண்ணுவேன். அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி எந்த ஒரு பேர்டன் மீன்ஸ் வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து அவர் எதையுமே தலையில ஏத்திக்காம அவரோட ஆபீஸ், மற்ற அவரோட சைட் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் மட்டுமே அவர் என்டர்டெயின் பண்ணி பாத்துக்கிறாரு. அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் வீட்டை எப்படி உத்தரம் தாங்கி பிடிக்குதோ அதே மாதிரி ஒரு உத்தரம் அவருக்கு அமைஞ்சதுனாலதான் அவருக்கு இந்த அளவுக்கு வந்து அவரால் சாதிக்க முடியுதுன்றத நான் இந்த இடத்துக்கு நான் ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். அவரோட 2 பெண் குழந்தைகளுக்கும் நல்ல படிக்க வைக்கிறாங்க, நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ரேங்கிங், அவங்களுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பெண் குழந்தைகளும் இன்னும் மென்மேலையும் நல்லபடியா அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மேரேஜ் இதை மாதிரி எல்லாம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் பீஸ்ஃபுல்லா, அவருக்கு என்ன பிடிக்குதோ, அவர் வந்து நிறைய பயணத்தை விரும்புவார், டூர் போறதுக்கு நிறைய விரும்புவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால அவர் பயணத்தை விரும்புவாரு. என்ன பிடிக்குதோ அதை ஏத்துக்கிட்டு இனிமேல் வீட்டுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு பார்க்கணும். சரியா? அதனால ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவங்களும் ஜாபுக்கு போறாங்க. இவ்வளவு நாள் வந்து அவங்க உன்னை பாத்துக்கிட்டாங்க, இனிமேல் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். ஓகேவா?
எனிவே ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஆஸ் அ சகோதரியா உங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணே ஹெல்த்தை பார்த்துக்கணும். தேங்க்யூ. சார் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. சார் கூட நான் 2 வாட்டி ஃபீல்டு ஒர்க் போயிருக்கோம். சார் ஒன்று இந்த டிஏ ஃபார்ம் குவாலிட்டி செக் பண்ணணும். இந்த கல்பாக்கம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்கா சார்? நான் ஏதாவது ஒரு வீடு விட்டுட்டு அடுத்த வீடு பார்க்கலாம், இல்லை சார் இந்த வரிசையை பார்க்கலாம் அப்படிங்கிறது விட மாட்டாரு. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, இந்த நம்ம சண்முக சாரு, எல்சி சாரு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எம்என்எஸ் போயிருக்கோம் இல்லையா? இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடியே அந்த ஃபோட்டோ போட்டிருந்தாரு. எம்என்எஸ்சியில் ஸ்டெண்டரில் இருந்து ஒரு ஃபோட்டோ சார் போட்டிருக்கோம். ஆமாம், 2003 2006 வரை நாங்கள் இங்கே இருக்கோம். ஒரு 3 வருஷமாக இங்கே கால் படாத டிரான்ஸ்லேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. நாங்கள் எல்லாரும் அந்த கமிட்டியில் இருக்கிறவங்கலாம் ஒரு பேராகிராஃப் பண்ணிட்டு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை போட்டுருவோம். நாங்கள் அடுத்த பேராகிராஃப் வந்திருப்போம். ஆக்சுவலாக அடுத்த கிராஃப் வந்துட்டு அடுத்ததுக்கு போயிட்டு இருக்கும்போது சார் கொஞ்சம் மேலே போங்க மாதிரி போனால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுறது, அது கரெக்டாக இருக்கும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருக்கும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள அந்த சொன்ன மாதிரி மேடம் சொல்லியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் சார் இருக்குது. மேனுவலாக இருக்கட்டும், டிசிஹெச்சுக்கு மேனுவலாக இருக்கட்டும், ஷெடியூலாக இருக்கட்டும், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இருக்குது. அதே மாதிரி எம்என்இசிலையும் நாங்கள் நல்லா பண்ணோம். கூடவே இருந்து ஒரு 3 வருஷம் அப்படியே இருந்தோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அறிவழகன் சார் வந்து 2020 தான் பார்த்துருக்கேன் சார். அப்போது நம்மளோட ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ டிஸ்போசல் இருக்குது சிடபிள்யூசியில். ஸோ அப்போ சாருக்கும் ஒரு டியூட்டி போட்டிருந்தாங்க அந்த டைமில். அப்போ தான் பார்த்துருக்காங்க. அப்புறம் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் தான் பார்த்துருக்கேன் சார் தமிழ் பேசுறதுனால நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது இன்னைக்கு ஒரு பேப்பர்லாம் எழுதி படிக்கிறாங்க. அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறாரு. பேசணும் அப்படின்ற அந்த தமிழில் பேசக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அது ரொம்ப அழகாக பேசணும், நகைச்சுவையாக பேசணும், கருத்துள்ளதாக பேசணும், அந்த விவேகத்தோடு பேசணும். அது அந்த தாட்லாம் வந்து நிறைய இன்வைட் பண்ணிட்டாரு. எப்பவுமே சொல்கிறது தான். ஸோ ஒருத்தர் யார்கிட்ட ஒரு லேர்னிங் இருக்கணுன்றது தான். சார்ட் லேர்னிங் பார்த்தோன்னா இப்போ இன்னைக்கு எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகுது. யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த ரொம்ப பொருந்திய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், அறிவுறும் சார் எனக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து டிசிஎஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிசிஎஸில் ஒரு 4 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் அட்மின் எஸ்ஆர்எஸ் இப்போ ரீசெண்டாக கூடவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஆரம்பத்தில் இப்போ பிரசாத் சார் சொன்ன மாதிரி தான் காலையில் அந்த ஒரு டிசிஎஸில் இருக்கும்போதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, பேசணும்னு பார்த்தது கிடையாது. அந்தளவுக்கு அவருடைய எக்ஸ்போசர் இதெல்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா இந்த லக்ஷ்மி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா சாரோட இது வந்து எங்கேயோ இருக்குது. பிரசாத் சார் கரெக்டாக சொன்னார். சாரோட நேமுக்கு மேட்ச் ஆன மாதிரி சார் இருப்பார். நான் இது எப்போ பார்த்தேன்னா ஐ திங்க் புக் ஃபேரில் ஒரு டியூட்டி போடுற டைமில் தான் நான் ஃபஸ்ட்டு சார் பார்த்தது. அப்போ பஞ்சாக அந்த பிக் ஷாப்பர் மாதிரி இருக்கிற பேக்கில் ஃபுல்லாக புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டாக சார் எங்கெங்கேயோ ஏதேதோ சுற்றி கடையாக எல்லா ஸ்டால்லையும் ஏறி நிறைய புக்ஸு சார் பர்ச்சேஸ் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போவே நினச்சேன் பயங்கர ரீடிங் ஹேபிட்ஸாக இருப்பார் போல. ஏன்னா ஆஃபீஸில் அந்த அளவுக்கு நான் சொல்றது 2010 முடிச்சப்பறம் நடந்த புக் ஃபேர், முதல் புக் ஃபேர். நான் அப்போ நந்தனம்ல தான் இருந்தேன். ஸோ டெய்லி சாயந்தரம் வந்து எனக்கு அங்கே டியூட்டி இருந்தது. ஸோ சார் அதே மாதிரி புக்கு பர்ச்சேஸ் பண்ணி டெய்லி நிறைய இந்த புக் ஷாப்பர் பேக்கில் பர்ச்சேஸ் பண்ணி போகிறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போவே வந்து அந்த ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நம்ம சாரை நோட்டீஸ் பண்ணலை. பட் ரீசெண்டாக ஐ திங்க் லாஸ்ட் 2018-19 சார் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியில் எல்லாரும் முன்னாடியும் வந்து பேசுறது, அப்போவே வந்து நிறைய கவிதை அந்த மாதிரி எழுத்து, ஸோ தமிழ், இந்த மாதிரி நிறைய இதில் வந்து நான் பார்த்தேன். ஓ சார் வந்து நல்லா நாலேஜபிள், நல்லா கேதர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பெரியாரா, திருவள்ளுவரா, பாரதியாரா என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் எல்லாத்தையும் கோட் பண்ணி நான் நல்லா கவனிச்சிருக்கேன் சாரோட இது வந்து. லாஸ்ட் டைம் கூட பர்த்டேக்கு அங்கே பார்க்கும்போது திருவள்ளுவர் ஒரு ஸ்டாச்சு, பெரியார்,
கலைஞர் 3 பேரும் யாரோ கிஃப்ட் பண்ண மாதிரி, லோகநாதன் சார் யாரும் ஞாபகம் இல்லை, யாரும் கிஃப்ட் பண்ண மாதிரி நான் பார்த்தேன். ஸோ சார் வந்து ஐ திங்க் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல 2018-19 டைம்லேருந்தே வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் சாரோட சைட்லேருந்து வந்திருக்கு. எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய நான் பார்த்தேன். ப்ளஸ் நம்ம இந்த சிஎம்பி ஒர்க் எல்லாம் பண்ணும்போது அமைதியாக இருப்பார், பட் சாரோட டார்கெட் கரெக்டாக முடிச்சு ஃபாஸ்ட்டாக, அதுவும் பெரிய பெரிய நம்ம செஞ்சவங்க எல்லாம் வர போட்டார் அதுலலாம். ஸோ டைரக்டர் கூட அப்போ அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு சாரை. ஸோ சாருக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நிதானமாக வீட்டில் உட்காந்து ட்ரெயின் எல்லாம் ட்ராவல் பண்ண வேண்டாம், நிம்மதியாக உட்காந்து ஃபுல்லாக இன்னும் எவ்வளோ வந்து பிரெயின் வந்து ஆக்டிவாக வச்சுக்க முடியுமோ, பிரெயின் ஆக்டிவாக இருக்க கண்டிப்பாக வந்து பாடி கூட ஆக்டிவாக இருக்கும். ஸோ சாரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். போயிட்டு ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டு பர்சனா வந்து மாறுறாரு. அந்த இருந்த அந்த ரக்கடு இது ஆட்டிடியூடு பிளஸ் மற்ற இது, ஏன்னா இவர் யாரு கூடவே பழகவே மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் யாரு கூட அவ்வளவு க்ளோஸ் எல்லாம் பழகின ஆள் கிடையாது. ஸோ இங்க வந்து இந்த 2010 அப்புறம் தான் இவர் வந்து எல்லாரும் கூடயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆனாரே தவிர அது வரைக்கும் தனியா வருவார், போவார், அவரோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டே தான் இருப்பார். வணக்கம். எல்லா ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அறிவலன் சார் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. எல்லாருமே அதை பத்தி தான் சொன்னாங்க. அந்த பர்சனை பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றப்ப அறிவலன் சார் தான் பண்ணுவாரு. ஸோ பண்றப்ப அது நல்லாவே பண்ணுவாரு. அவங்களை பத்தின இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், அதே சமயத்துல ஒரு ஒரு நகைச்சுவை உணர்வோட பேசிட்டு இருப்பாரு. ஸோ இன்னைக்கு சாரும் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர்மெண்ட் வந்து இட் இஸ் இன்னவிட்டபிள், ரிட்டையர்மெண்ட் வந்தே ஆகும். சார் ரிட்டையர் ஆகுது. ரீசெண்டா நிறைய பேர் நல்ல ஹேண்ட்ஸ் நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. சென்சஸ் இயர்ல வந்துட்டு நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. அது நம்ம ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான். சார் வந்து 35 இயர்ஸா கண்டினியூஸா ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம ஆஃபீஸுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷம் 2 வருஷத்துலயே ஒரு கன்சிடரபிள் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல சார் 35 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏரியாஸ் கவர் பண்ணியிருப்பாரு, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. அதை பத்தி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இன்டராக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணாங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவர் கண்டினியூஸா என்கேஜ் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள பண்ணிக்கிட்டார். இந்த சென்ஸ் ரீடிங் ஹேபிட் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாலே தட் வில் பி லைஃப் லாங் கம்பெனியன் ஃபார் அஸ். அது வந்து ரீடிங்ல வந்து ஒரு அட்வான்டேஜ். இனிஷியலா வந்து நம்ம எல்லாருக்குமே ஹெசிடேஷன் படிக்கிறதில்ல. நம்ம ஒர்க் பார்க்கறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி தான். இதை தாண்டி நம்ம படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பர்டிகுலரா கவர்மெண்ட் இதுல வந்துட்டோம்னா ஸோ ஜாப் செக்யூரிட்டி கண்டிப்பா வந்துடும். ஜாப் செக்யூரிட்டி வந்துட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் நம்மளை வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க அப்படின்ற வந்து ஒரு தைரியம் பிரைவேட் செக்டர்ல அது இருக்காது. அவங்க ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதர்வைஸ் திருப்பி தோணும். கவர்மெண்ட் வந்துட்டோம்னா அந்த ஜாப் செக்யூரிட்டிக்காண்டி தான் நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ்க்கே வரோம். அதனால மோஸ்ட்லி நம்ம யாரும் படிக்கிறது இல்லை, நம்ம ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிறது இல்லை. கொஞ்சம் பேர் லிமிட்டடா தான் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே போறாங்க. நானும் படிக்கிறது இல்லை, சார் படிச்சிருக்கிறாரு. இப்போ நிறைய ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டாரு. மேபி ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துருக்கிறதுனால கூட இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட இருந்திருக்கலாம். முன்னாடி அவர் அப்படி இருந்தாலும் இல்லையான்னு எனக்கும் தெரியல. ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்ம பார்த்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியா இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி எப்படி இருந்தாருன்னு தெரியல. மேபி நிறைய அவர் படிச்சுட்டதுனால கூட ரிஃபைன் ஆயிருக்கலாம். அந்த விஷயங்கள் அவங்க சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அம்பேத்கரோட பிரின்சிபல்ஸ், இவங்க பெரியாரோட கொள்கைகள், அப்புறம் கலைஞரோட எழுத்துக்கள், இதெல்லாம் வந்து நல்லா விரும்பி படிப்பாங்க அப்படின்ற மாதிரி. படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நடைமுறையிலையும் நம்ம படுத்துற மாதிரி சார் பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் அஸ்ட்ராலஜில இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு பட்டம்லாம் கூட வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அது எனக்கு தெரியாது. அஸ்ட்ராலஜில சாருக்கு எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. அதுவே அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே அவருக்கு வந்து இன்னும் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் கண்டினியூஸா அவரு இந்த விஷயங்கள் நிறைய இன்னும் படிக்கலாம். அஸ்ட்ராலஜி வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்றத காட்டியே இட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றதுனால அது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம அதை பத்தி சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸா என்கேஜ் ஆகிக்கலாம். மேடம் இன்னும் ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், சர்வீஸ்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் he is having his other responsibilities also about family. அதெல்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிறவான்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. சார் வந்து நிறைய இந்த நம்ம ஆபீஸுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணது, பர்டிகுலரா இந்த மாதிரி இங்க இருந்து அந்த ஒரு கமெண்ட்ரி மாதிரி கொடுக்கணும். கொஞ்சம் பேர் பேசுறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா அது ரசிக்கிற மாதிரி இருக்காது.
அது ரொம்ப ஒரு ஃபார்முலா பேசுறேன். நானே பேசுறேன்னா அது ரொம்ப ஃபார்முலா எனக்கு தெரியும். ஆனா சார் பேசுறது வந்து அப்படி இல்லை. அது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும், ரெலவெண்டா இருக்கும், ப்ராக்டிக்கலா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஓணம் செலிப்ரேஷன்ல நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். கமிட்டி தான் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அந்த மகாபலியா வந்து ஒரு இது போட்டுட்டு வந்தாரு. யாருமே சொல்ல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணாரு. அது நல்லாவே அது செட் ஆயிருச்சு, நல்லா பண்ணாரு. அந்த ஓணம் செலிப்ரேஷன்ஸோட ஹைலைட்டாவே அந்த வேஷம் அவருக்கு இருந்துச்சு. அதை நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை ரீசெண்ட் டேஸ்லன்னு வச்சுக்கலாம், இல்லை ரீசெண்ட் இயர்ஸ்லன்னு வச்சுக்கலாம், நல்ல விஷயங்களை நல்ல இன்ஃபர்மேஷனை வந்து சார் கொடுத்துட்டே வந்துருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னைக்கு இன்னையில இருந்து இழக்க போறோம். ஆனால் இருந்தாலும் அவருங்க ஒர்க் பண்ணது அந்த மெமரிஸ், அந்த மிச்ச கான்ட்ரிபியூஷன்லாம் என்னைக்குமே நம்ம இதில் தொடரும். ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ஹாப்பியாகவும் அவர் எக்ஸ்பெக்டட் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அந்த மாதிரி கண்டிப்பா அமையும்னு இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்து நான் என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லா ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அறிவலன் சார் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. எல்லாருமே அதை பத்தி தான் சொன்னாங்க. அந்த பர்சனை பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றப்ப அறிவலன் சார் தான் பண்ணுவாரு. ஸோ பண்றப்ப அது நல்லாவே பண்ணுவாரு. அவங்கள பத்தின இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், அதே சமயத்துல ஒரு ஒரு நகைச்சுவை உணர்வோட பேசிட்டு இருப்பாரு. ஸோ இன்னைக்கு சாரும் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர்மெண்ட் வந்து இட் இஸ் இன்னவிட்டபிள். ரிட்டையர்மெண்ட் வந்தே ஆகும். சார் ரிட்டையர் ஆகுது. ரீசெண்டா நிறைய பேர் நல்ல ஹேண்ட்ஸ் நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. சென்சஸ் இயர்ல வந்துட்டு நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. அது நம்ம ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் தான். சார் வந்து 35 இயர்ஸா கண்டினியூஸா ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம ஆஃபீஸுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷம் 2 வருஷத்துலயே ஒரு கன்சிடரபிள் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல சார் 35 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏரியாஸ் கவர் பண்ணியிருப்பாரு, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. அதை பத்தி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை இன்டராக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணாங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவர் கண்டினியூஸா என்கேஜ் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டார். இந்த சென்ஸ் ரீடிங் ஹேபிட் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாலே தட் வில் பி லைஃப் லாங் கம்பெனியன் ஃபார் அஸ். அது வந்து ரீடிங்ல வந்து ஒரு அட்வான்டேஜ். இனிஷியலா வந்து நம்ம எல்லாருக்குமே ஹெசிடேஷன் இருக்கும், படிக்கிறதுல நம்ம ஒர்க் பார்க்கறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி தான். இதை தாண்டி நம்ம படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பர்டிகுலரா கவர்மெண்ட் இதுல வந்துட்டோம்னா ஸோ ஜாப் செக்யூரிட்டி கண்டிப்பா வந்துடும். ஜாப் செக்யூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் நம்மளை வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க அப்படின்ற வந்து ஒரு தைரியம். பிரைவேட் செக்டர்ல அது இருக்காது. அவங்க ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதர்வைஸ் எப்படி தோணும். கவர்மெண்ட் வந்துட்டோம்னா அந்த ஜாப் செக்யூரிட்டிக்காண்டி தான் நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ்க்கே வரோம். அதனால மோஸ்ட்லி நம்ம யாரும் படிக்கிறது இல்லை, நம்ம ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிறது இல்லை. கொஞ்சம் பேர் லிமிட்டடா தான் வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே போறாங்க. நானும் படிக்கிறது இல்லை, சார் படிச்சிருக்காரு. நிறைய ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கிட்டாரு. மேபி ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துருக்கிறதுனால கூட இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட இருந்திருக்கலாம். முன்னாடி அவர் அப்படி இருந்தாலும் இல்லையான்னு எனக்கும் தெரியல. ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்ம பார்த்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியா இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கிறார். முன்னாடி எப்படி இருந்தாருன்னு தெரியல. மேபி நிறைய அவர் படிச்சுட்டதுனால கூட ரிஃபைன் ஆயிருக்கலாம். அந்த விஷயங்கள் அவங்க சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அம்பேத்கரோட பிரின்சிபல்ஸ், இவங்க பெரியாரோட கொள்கைகள், அப்புறம் கலைஞரோட எழுத்துக்கள், இதெல்லாம் வந்து நல்லா விரும்பி படிப்பாங்க அப்படின்ற மாதிரி. படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நடைமுறையிலையும் நம்ம படுத்துற மாதிரி சார் பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் அஸ்ட்ராலஜில இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு பட்டம்லாம் கூட வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அது எனக்கு தெரியாது. அஸ்ட்ராலஜியில் சாருக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுவே அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே அவருக்கு வந்து இன்னும் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் கண்டினியூஸா அவர் இந்த விஷயங்கள் நிறைய இன்னும் படிக்கலாம். அஸ்ட்ராலஜி வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்றத காட்டியே இட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றதுனால அதை அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம அதை பத்தி சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸா என்கேஜ் ஆகிக்கலாம். மேடம் இன்னும் ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், சர்வீஸ்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் he is having his other responsibilities also about family. அதெல்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிறவான்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. சார் வந்து நிறைய இந்த நம்ம ஆஃபீஸுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணது, பர்டிகுலரா இந்த மாதிரி இங்க இருந்து அந்த ஒரு கமெண்ட்ரி மாதிரி கொடுக்கணும். கொஞ்சம் பேர் பேசுறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா அது ரசிக்கிற மாதிரி இருக்காது. அது ரொம்ப ஒரு ஃபார்முலா பேசுறேன். நானே பேசுறேன்னா அது ரொம்ப ஃபார்முலா எனக்கு தெரியும். ஆனால் சார் பேசுறது வந்து அப்படி இல்லை. அது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ரெலவெண்டா இருக்கும், ப்ராக்டிக்கலா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஓணம் செலிப்ரேஷன்ல நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். கமிட்டி தான் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அந்த மகாபலியா வந்து ஒரு இது போட்டுட்டு வந்தாரு. யாருமே சொல்ல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணாரு. அது நல்லாவே அது செட் ஆயிருந்துச்சு, நல்லா பண்ணாரு. அந்த ஓணம் செலிப்ரேஷன்ஸோட ஹைலைட்டாவே அந்த வேஷம் இருந்துச்சு, அதை நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை ரீசெண்ட் டேஸ்லன்னு வச்சுக்கலாம், இல்லை ரீசெண்ட் இயர்ஸ்லன்னு வச்சுக்கலாம், நல்ல விஷயங்களை நல்ல இன்ஃபர்மேஷனை வந்து சார் கொடுத்துட்டே வந்துருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னைக்கு இன்னையிலேருந்து இழக்க போகிறோம். ஆனால் இருந்தாலும் அவருங்க ஒர்க் பண்ணது அந்த மெமரிஸ், அந்த மிச்ச கான்ட்ரிபியூஷன்லாம் என்னைக்குமே நம்ம இதில் தொடரும். ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ஹாப்பியாகவும், அவர் எக்ஸ்பெக்டட் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அந்த மாதிரி கண்டிப்பாக அமையும்னு இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்து என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி. Respected DCO sir and the staff of Census Operations, good evening to all. இனிய மாலை வணக்கம் எல்லோருக்கும். இப்போ நான் மேடம் கேட்டாங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு குறள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த குறள் வந்து, மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் தன்னுடைய குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா அவர்கிட்ட சோம்பல் இருக்கக்கூடாது. சோம்பல் இல்லாமல், மடியினா சோம்பல்னு அர்த்தம். ஸோ அந்த சோம்பல் இல்லாமல் அவர் வந்து சுறுசுறுப்பாக எப்பவுமே, இப்போ இனிமேலும் இல்லை, எப்பவுமே அவர் வந்து குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காரு. ஸோ இன் ஃபியூச்சரில் கூட அவர் வந்து எங்கள் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதுல அவர் எப்பவுமே அவருடைய ஹேண்ட் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒன்று சொல்லணும். நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் வந்து சர்வீஸில் வரல. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பிரின்ஸ் லைக் தட். அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஃபஸ்ட்டு டாட்டர் பிறந்துட்ட பிறகு அவங்களுக்கு எல்கேஜி அந்த 3.5 years ஆயிடுச்சு. சரி, ஸோ ஐ இன்சிஸ்டட் ஆன் கோயிங் ஃபார் அ ஜாப். ஏன்னா ரைட் ஃப்ரம் மை UKG, when I studied in UKG, my dream was to become a good teacher. That was an inspiration I got from my teacher when I was in UKG. She was very beautiful and she will teach very nicely and smoothly. அவங்கக்கிட்ட அந்த ஒரு இதுவே இருக்காது. சில டீச்சர்ஸ் வந்து திட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. எங்கள் யூகேஜி டீச்சர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஷீ இஸ் வெரி ஸ்மைலிங் அண்ட் சாஃப்டாக எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஐ வாஸ் இன்ஸ்பைர்ட் பை மை யூகேஜி டீச்சர். அண்ட் right from my I think maybe about 6 years or 7 years. So I kept the target that I should become a teacher. So அதுலேருந்து இது பண்ணதான் and I achieved that. And சர்வீஸில் வந்தது வந்து very important role my husband played. He was a only pivotal to his role as a pivot one. That is important. அவருடைய இது இல்லைன்னா, அவருடைய சப்போர்ட் இல்லை, அவருடைய அந்த ஒரு, ஏன்னா குழந்தைங்க அப்போ வந்து என்னுடைய பொண்ணு வந்து பெரிய பொண்ணு குழந்தை தான். ஸோ அதை வந்து அவங்கள வந்து பார்த்துக்கிறது ஃபுல்லாக அவர் வந்து பார்த்துக்கினாரு. ஸோ அப்போ தான் நான் டிஆர்பி எக்ஸாம் வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். நைட்லாம் ஃபுல்லாக, மார்னிங் இங்கே வந்து ஐ வில் கோ டு த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் இந்த ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலை பண்ணிவிட்டு தென் நைட் ஃபுல்லாக ஸ்டடீஸ் தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் குழந்தைய பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் அண்ட் encouragement, I did my best in the exam, and finally I got into service. That too, first day நான் போயிட்ட அப்புறம் that is I was posted in Sadarangapatnam, that is near Kalpata, Sadarangapatnam school. Actually அது வந்து கொஞ்சம் உள்ளக்கா இருக்கிறதுனால குப்பம் ஏரியாவில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ previously I was in matriculation school teaching in English medium. In government, state government means ellame Tamil medium da. So I was I found it very hard in teaching in Tamil medium because on terms and idella vandu entirely different ah irundhu. So first day I went and on the அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவர்கிட்ட
உட்காந்து நல்லா அழுதுட்டேன். ஐயோ நான் இனிமேல் போகவே மாட்டேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பே வேண்டாம், நான் ரிசைன் பண்ணிடுறேன், நான் கோ ஒன்ஸ் அகெயின் டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அப்புறம் இவங்க தான் வந்து அப்புறம் ஆஃபீஸில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன இப்படி இருக்கிறீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் கிடைக்கிறத கஷ்டம், இதை வரை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டு வந்து போக போக சரியாயிடும், ஜஸ்ட் ஒரு புக்கை பார்த்து படிக்க சொல்லுங்க, it will become all right. Then afterwards, after 4 months, the time passed away, and after the same thing, during the next academic year, I found out, that is, I practiced in Tamil medium, and finally I got in touch with all the Tamil technical words regarding my economic subject, and right from that I got only 100% result in all the public exam results. So அது வந்து அச்சீவ் பண்ண சப்போர்ட் பண்ணது, and full with the support of my husband only. ஸோ அவரோட நேமுக்கு ஏற்ற மாதிரி அறிவழகன் தான். ஸோ அறிவு இருக்கிற இடத்துல தான் அந்த கோபமும் இருக்கும். ஸோ கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். ஸோ அந்த குணத்தோட அறிவோட அழகனாக பரிமளிக்கிற என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்றைக்கும் நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் யூ ஆல் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சார், டைரக்டர் சார்ஸ். அண்ட் ஒன் திங், இது வந்து இந்த ஆக்சுவலாக வந்து நான் எம்ஏ ஹிந்தின்னு சொன்னாங்க. என்னோட மெயின் இதுன்னு ஹிந்தி தான் ஃபஸ்ட்டு நான் வந்து டீச் பண்ணோன்னு ஆரம்பித்தது ஹிந்தி டீச்சர் தான். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பாரதிய வித்யாபவன் நியர் மயிலாப்பூர் ஆஸ் அன் ஹிந்தி டீச்சர். ஸோ அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்ஸ் டீச்சராக மாறினேன். ஸோ इधर जमाए हुए सज्जनों और भाई बहनों को मेरे प्रणाम, और मेरे पति के सेवानिवृत्ति, दैट इज रिटायरमेंट, सेवानिवृत्ति के दिन पर, अवसर पर आप सबकी आशीर्वाद और शुभकामनाएं हमें चाहिए. सो वी नीड इट. थैंक यू. அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்களுக்கும், டிஆர்டி சார் அவர்களுக்கும், ஜாயின்ட் டைரக்டர்ஸ், டெப்டி டைரக்டர்ஸ் அனைவருக்கும், அனைத்து அதிகாரிகளுக்கும், நண்பர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஏற்கனவே நான் அதிகமாக ஸ்டார்டிங்கில் தான் பேசுவேன். போன முறை வந்து மோகனா கேட்டாங்க, எல்லாருக்கும் நீங்கள் தான் பேசுவீங்க, இப்போ உங்களுக்கு யார் பேசுறதுன்னு. நான் சொன்னேன், நீங்களாம் பேசுங்களேன்னு. அதெல்லாம் முடியாது, நீங்களே பேசிட்டு கிளம்புங்க. அதனால் இப்போ நான் அந்த நானே பேசி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த தொகுத்து வழங்கிய செலின் மேடத்திலிருந்து எனக்கு வாழ்த்து பேசிய கல்பனா கல்பனான்னு சொல்லலாம். அவங்க டிவி ரேடியோலாம் கவிதை வாழ்த்து பேர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஈஸ்வர பிரசாத், செல்வன் சார், எல்லா டைரக்டர்ஸு, அசிஸ்டன்ட் ஜேடி எல்லாருக்கும் வாழ்த்து பேசினாங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கண்ணாசனுடைய வரிகள் ஒன்று இருக்கு. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்தும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உந்தன் அருள் ஒன்றோ அப்படின்னு ஒரு பாட்டு. அதே போல அன்பு, நன்றி, கருணை கொண்டவர் தெய்வ வடிவில், மனித வடிவில் தெய்வம். அப்போ அதனால் அந்த மாதிரி வகையில் பார்க்கும்போது இங்கே வாழ்த்து பேசிய அனைவருக்கும் தெய்வங்கள் மனித வடிவில் வந்து பேசியதாக கருதி மகிழ்ச்சி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வந்திருக்காங்க, மிக்க மகிழ்ச்சி. பங்கஜ மேடம் வந்திருக்காங்க, சங்கீதா வந்திருக்காங்க, புழந்தி, எம் சீனிவாசன், பன்முகம், எல் சீனிவாசன், தண்டபாணி, கோட்டீஸ்வரன் எல்லாருமே எங்கள் சேர்த்து தான். அவங்களுக்காக தான் பேச ஆரம்பிச்சு பேச வேண்டிய வாழ்க்கை வந்துச்சு. அதில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஓய்வு பெற்றவங்களும் ஓய்வு பெற்றாலும் அன்புக்கு ஓய்வு இல்லைன்றது தான் இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கு நன்றி.
இந்த காலகட்டம் வந்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பரபரப்பாக HLO ஒர்க் போயின்னு இருக்கு. இந்த பரபரப்பு நடுவுலையும் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏற்பட்டு பண்ணதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு குரல் ஒன்று இருக்கு, அறிவினால் ஆகுவதுன்றும் பெரிய நோய் கண் நோய், அறிவினால் ஆகுவதுண்டு பெரிய நோய் கண் நோய்க்குள் போடுற கடை. ஒரு அறிவு ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னால் மற்றவங்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதலைன்னா அவங்களுக்கு என்ன